எனது அன்பார்ந்த யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு எனது வணக்கங்கள். இந்த வாரம் நம்ம என்ன எக்ஸ்பிளைன்டு சீரீஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டீலிமிட்டேஷன் டாபிக்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். டீலிமிட்டேஷன்ங்கிறது மறுசீராய்வு. எதை மறுசீராய்வு பண்ணுறாங்க, எதுக்கு இது இம்பார்ட்டண்ட்டு, இதோட இஷ்யூஸ் என்ன, இப்போ என்ன அடுத்து பண்ண போகிறாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மறுசீராய்வுக்கு முன்னாடி அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய அரசு அமைப்பு ஸ்டைல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அப்படி இல்லைன்னா மக்களாட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த டெமோக்ரஸி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ட்ரைட்ஸ் இருக்குங்க. அது என்னென்ன ட்ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக நடக்கணும். நடக்கக்கூடிய எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக நடக்கணும். ஓகேங்களா? சுத்தமான நம்பிக்கையான தேர்தலாக நடக்கணும் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிசனுக்கு ஒன் வேல்யூ, அவன் போட வேண்டிய ஒரு ஓட்டுக்கு ஒரே வேல்யூ தான். அப்போது ஒரு குடிமகனுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கணும், ஒரு ஓட்டு தான் இருக்கணும். ஒரு குடிமகனுக்கு ஒரு வேல்யூ, ஒரு ஓட்டு. இது அடுத்து. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஷுட் ரெஸ்ட் வித் பீப்புள் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கிட்ட தான் கடைசி முடிவெடுக்கிற திறன் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஃபாலோயிங் ட்ரைட்ஸ் இருக்கணும். இது இல்லாமல் கடைசியாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஷுட் ரூல் லிமிட்ஸ் செட் பை த கான்ஸ்டிடியூஷன். அந்த ரூல் பண்ணுற கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு நடக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு எளிய முறையில் டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபினேஷனை கொடுத்தவர் ஆப்ரஹாம் லிங்கன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டெமோக்ரஸி இருக்கணும் அப்படின்னா, முக்கியமாக நம்ம என்ன சொன்னோம், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருக்கணும் அப்படின்றத சொன்னோம். அதுக்கப்புறமா ஒரு சிட்டிசனுக்கு ஒரு வேல்யூக்கு ஒரு ஓட்டு இருக்கணும். அந்த ஒரு சிட்டிசன் அந்த வேல்யூ, அந்த ஓட்டை போடும் பொழுது அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய பிரதிநிதியாக நான் இவரை அனுப்புகிறேன், இவர் எனக்காக நின்று அங்கே என்னுடைய உரிமைகளை வாங்கி தருவார், எங்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்று தருவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எங்கே பெற்று தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு பிரதிநிதியை அவங்க அனுப்புவாங்க. அந்த குறிப்பிட்ட ஏரியாவை யார் தேர்ந்தெடுப்பா, யார் முடிவு பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் பிக்சருக்குள்ளே வருது. டீலிமிட்டேஷன் கமிஷன். ஓகேங்களா? இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யார் செட்டப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் செட்டப் பை த பார்லிமெண்ட். பாராளுமன்றம் தான் இதை செட்டப் பண்ணுறாங்க த்ரூ அன் ஆக்ட். அப்போது இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு ஸ்டாட்டுச்சரி பாடி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் தான் இதோட சேர்மனாக இருப்பார். மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனர், அப்புறமா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், இவங்க எல்லாருமே இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யார் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயிண்டட் பை பிரசிடெண்ட். ஓகேங்களா? அப்போ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய வேலை டீலிமிட்டேஷன் பண்ணுறது. இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். இதுக்கு குறிப்பிட்ட ஒரு தொகுதிகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த தொகுதிகளை வரையறை செய்யறதுக்கு தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் உதவும். ஓகேங்களா? அப்போது எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கு, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆர்டிக்கல் 82 அண்ட் 170. ஆர்டிக்கல் 82 அண்ட் 170 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சென்சஸுக்கு அப்புறமாவும், ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ், டீலிமிட்டேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டுத்துலேயுமே, லோக்சபாவிலையும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸ்லையும் சரி,
ஒவ்வொரு சென்சஸ் நடந்ததுக்கு அப்புறமாவும் டீலிமிட்டேஷன் கமிஷன் நடக்கும், டீலிமிட்டேஷனுங்கிற அந்த எக்ஸசைஸ் நடக்கணும், அதுக்கேற்ற மாதிரி மறுசீராய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் எவ்வளவு மறுசீராய்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 தாங்க நடந்திருக்கு. ஏன் 3 தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து 1952 51 அடிப்படையிலான சென்சஸ் அடிப்படையிலான மறுசீராய்வு 52 நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து 61 அடிப்படையிலான மறுசீராய்வு வந்து 63 நடந்துச்சு. அதுக்கப்புறம் 71 அடிப்படையில் 73 நடந்துச்சு. ஓகேங்களா? அதோட வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதில் அரசியலமைப்பு திட்ட மசோதாவில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு 26 வருஷத்துக்கு வேணாம், 26 இயர்ஸுக்கு. ஓகேங்களா? வேணாம் அப்படின்னு வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஏன் ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் வேணும், நமக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அப்போது பாப்புலேஷன் அடிப்படையில் தான் நம்ம இப்போ வந்து சீராய்வே பண்ணுறோம். அப்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பாப்புலேஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உந்துதலாக இருக்கணும், அந்த குறைக்கிறதுக்கு உந்துதலாக இருக்கணுங்கிறதுக்காக மறுசீராய்வை வந்து ஒரு 26 வருஷம் தள்ளி போட்டுட்டாங்க. ஓகேங்களா? அப்போ சீட்ஸ் பர் பாப்புலேஷன் 1971 சென்சஸ் வச்சு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஃப்ரோசன். 1971 சென்சஸின் அடிப்படையில் தான் இன்னுமே நம்மளுடைய லோக்சபா சீட்டுகளும் சரி இல்லை நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்டுகளும் சரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. லோக்சபாவில் நமக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 சீட்டுங்க. இப்போ வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது. 1971 ஃப்ரீஸ் பண்ணது இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இது எதோட அடிப்படையில் சென்சஸ் 1971 அடிப்படையில் ஏன் ஃப்ரீஸ் பண்ணாங்க, எதில் ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்மளுடைய இப்போ தமிழ்நாடோட இதுவும் எடுத்துப்போம். தமிழ்நாடுடைய சட்டமன்றத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தொகுதி 230 நம்மளுடைய தொகுதி 234 இருக்குது. ஓகேங்களா? இதுவும் அப்படி தான் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 2000 அப்போ 26 வருஷம்னா 2000 முடியணும் இல்லைங்களா? 2000 வந்து 84வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இதை அப்படியே டபுள் பண்ணிங்கன்னா 84 வந்துடும். 42 × 2 போட்டிங்கன்னா 84 வந்துடும். ஓகேங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு 26 இயர்ஸ் வந்து தள்ளி போடுறாங்க. 26 இயர்ஸ் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் வேணாம் அப்படின்னு வந்து தள்ளி போடுறாங்க. ஓகேங்களா? ஏன் இதுக்கப்புறம் திருப்பி தள்ளி போடுறாங்கன்னா மறுபடியும் அதே பாப்புலேஷன் இன்னும் கண்ட்ரோலுக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தள்ளி போடுறாங்க. ஆனால் சில விஷயங்களை செய்கிறாங்க. என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது வெறும் கான்ஸ்டிடியூஷனை வந்து அந்த தொகுதிகளை வந்து மறுசீராய்வு பண்ணுறது மட்டும் கிடையாது. அதுக்கு பதில் SC/STயோடைய சீட்டுகளை வந்து ஒதுக்குறது, அவங்களுடைய பாப்புலேஷனுக்கு அடிப்படையில் ஒதுக்குறது இவங்களுடைய வேலை தான். ஓகேங்களா? அப்போ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 அடிப்படையில் 2001 எடுக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையில் அதை வந்து பண்ணுறாங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் மூலமாக. ஓகேங்களா? இந்த 1984 இதை செய்கிறாங்க. ஓகே, அப்போ நமக்கு இப்போ SC/ST ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ரிசர்வேஷனில் ஒதுக்கப்பட்ட சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சீட் ஷேரிங் அது வந்து இந்த 2001 சென்சஸ் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. இப்போ இவ்வளோதாங்க. இதுதான் இப்போதைக்கு இப்படி தான் ஃப்ரோசன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 26 வருஷம் வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அடுத்து 26 வருஷம்னா 2026 டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ வருஷம் வந்து 2024. ஓகேங்களா? இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து நம்மளுடைய இந்தியாவை சூழ்ந்திருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டீலிமிட்டேஷன் கமிஷன். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஷ்யூ என்னங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து இந்த 52 வருஷத்தில் 52 இயர்ஸில் சதர்ன் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அவங்களுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணல. ஓகேங்களா? அவங்களுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. நம்மளுடைய பாப்புலேஷன் அதாவது வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிற மக்கள் தொகை வந்து கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாப்புலேஷன் அடிப்படையில் தான் நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணணும். ரெண்டு விதமாக பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ப்ரப்போசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இருக்கிற 543 தொகுதிகளை
பாப்புலேஷன் அடிப்படையில் பிரித்து கொடுக்குறது, வேற வேற இடத்துக்கு ரீஅலோகேட் பண்ணுறது. 543 ஃபிக்ஸாக பண்ணிவிட்டு பாப்புலேஷன் அடிப்படையில் ரீஅலோகேட் பண்ணுறது. இப்படி பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி அடிப்படையில் டபுள் ஆக்குறது, அவங்களுடைய ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டபுள் ஆக்குறது. ஓகேங்களா? அப்படி பண்ணாலும் சரி, இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கு பலத்த அடி விழுது வித் ரெஸ்பெக்ட் டு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு இருக்குங்க, தமிழ்நாடு இருக்குது. இப்போ 543 நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அலோகேட் பண்ணிங்கன்னா நமக்கு 8 சீட்டு அடி வாங்குது. 8 சீட்டு வந்து நம்மக்கிட்டேருந்து எடுக்கப்படுது. ஓகேங்களா? அப்படி இல்லை, டபுள் பண்ணுறீங்க, பாப்புலேஷன் அடிப்படையில் நீங்கள் எக்ஸ்ட்ரா சீட்டு தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே தந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சீட்டு தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39லேருந்து 49, வெறும் 10 சீட்டு தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இதே உத்தரப்பிரதேஷ் பாருங்கள், உத்தரப்பிரதேஷுக்கு கிட்டத்தட்ட 11 சீட்டு வந்து அவங்களுக்கு கெயின் ஆகுது. ஓகேங்களா? அப்படி இல்லைனா டபுள் ஆக்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 63 சீட்டு அவங்களுக்கு கெயின் ஆகுது. எப்படி பார்த்தாலுமே யார் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் ஸ்டேட்ஸ் இன் நார்த் இந்தியா, அதுக்கப்புறமா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், லூசிங் ஆஃப் பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சதர்ன் ஸ்டேட்ஸ் வெர்சஸ் த நார்த்தன் ஸ்டேட்ஸ். இது என்ன ஆகும், இந்த மனநிலை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது வந்து டிசப்பாயின்மெண்ட்டில் கொண்டு போய் சேர்க்கும். மக்கள் சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க வந்து சரி நம்ம ஒழுங்காக நடந்துமே நம்மளுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு, பொலிட்டிக்கலாக நம்மளுடைய சிக்னிஃபிகன்ஸை நம்ம இழந்துட்டோமே, எதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய உத்தரவை நம்ம மதிச்சதுனால நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இழந்துட்டோமே அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இது எது வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரிவினைவாதம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு அரசியல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபெடரல் செட்டப்புக்கே வந்து எதிரானது, ஓகேங்களா? கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட இஷ்யூஸாக இருக்குது. அப்போ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், சென்ட்ரலில் இருக்கக்கூடிய தொகுதிகளை அப்படியே வச்சுருங்க. மெயின்டைன் 543 சீட்ஸ் இன் சென்ட்ரல், அதாவது வந்து இன் பார்லிமெண்ட். ஓகேங்களா? சென்ட்ரலில் அப்படியே வச்சுருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செகண்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் மட்டும் இன்க்ரீஸ் த சீட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் ப்ரொபோர்ஷன், அவங்களுடைய ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றுங்க. ஓகேங்களா? தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷனுடைய இம்பார்ட்டன்ஸை நேஷ்னல் அவேர்னஸ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் த்ரூ கன்சென்சஸ் டீலிமிட்டேஷன் பண்ணுங்க. நேஷன் வைடாக வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை பண்ணுங்க. ஃபோர்த் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் டு த சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு கொடுங்க. த்ரூ மோர் டிவாலுவேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பவர்ஸ் யூஸிங் த 16th ஃபினான்ஸ் கமிஷன் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து மோர் டிவாலுவேஷன் டு தேர்ட் டயர் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத், இதெல்லாம் ஒரு வழிவகையாக சொல்கிறாங்கங்க. ஓகேங்களா? ஸோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஏன்னா 1971 ஒரு லோக்சபா தொகுதிக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார். இப்போ அந்த ஒரு எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 20 லட்சமாக உயர்ந்திருக்கும். ஓகேங்களா? ஒருத்தர் 20 லட்சம் பேரை எப்படி வந்து ஓட்டு கேட்டு போவார், ஒரு தொகுதிக்கு 20 லட்சம் பேருக்கு எப்படி ஓட்டு கேட்டு போவார், அது வந்து ஹியூமன்லி இம்பாசிபிளாக மாறிடுது. ஹியூமன்லி இம்பாசிபிளுங்கிறதுனால அந்த டாஸ்க்குக்கு நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நிறைய பணம் செலவு பண்ணுறதுனா இது டெமோக்ரஸிக்கு எதிரானதாக மாறிடுது. ஓகேங்களா? அப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாமையும் போயிடுது. அப்போது இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான எக்ஸசைஸ். ஆனால் அதை எப்படி பண்ணுறது, எவ்வளவு தூரத்துக்கு பண்ணுறது அப்படிங்கிறதுல எல்லாரோடைய ஒத்துழைப்போடு செஞ்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு நேஷ்னல் கன்சென்சஸை கொண்டு வர்றது தான்
இப்போ நம்மளுடைய நீட் ஆஃப் த அவர். ஸோ இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ஸாக தேவைப்படும். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த நோட்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் பாருங்கள், படிங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.